நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறைவென்றும் குறையில்லை மனமே என் முருகா. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எல்லாருக்கும் பக்தி ஒலி சார்பாக சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, யார் இவருக்கு நட்பு ராசிகள், யார் இவருக்கு பகை ராசிகள், இதனால என்னென்ன பலன்கள் என்பதை இப்ப பார்க்க போறோம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கன்னியா ராசிக்குரியவர்கள் நட்புக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள் நட்பு, மீனராசிக்காரர்கள் நட்புக்குடையவர்கள், ரிஷபராசிக்காரருக்கு ரிஷபராசியே நட்பு. அடுத்ததாக கடகராசி நேயர்கள் இவருக்கு நட்பாக இருப்பார்கள். ரிஷபராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், கன்னியா ராசியிலே இருக்கக்கூடிய புத பகவான் சமத்தத்துவக்காரனாக நட்பாக மாறுகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு மகர ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் அந்நிய பாவமாக இருக்கிறார். நட்பு இல்ல சார், அந்நியம்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே நக்கமும் சத்தையும் இருக்கிற மாதிரி சுக்கிரனும் சனீஸ்வரனும் நட்பு. அடுத்ததாக மீனராசி நேயர்களுக்கு ரிஷபராசிக்காரர் சுக்கிர பகவான், இங்கே குரு பகவான். சுக்கிர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் குரு, இங்கே குரு பகவான் தேவர்களுக்கெல்லாம் குரு. மீனராசி, அந்த மீனராசியும் ரிஷபராசியும் குரு முகாந்தம் என்று சொல்வார்கள். குரு அனுகிரகம் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக ரிஷபராசிக்காரனுக்கு ரிஷபராசியே ரொம்ப நட்பு. எப்படி சார் அப்படின்னா, சுக்கிர பகவான் ரிஷபராசி, நம்மத்துல ரிஷபம், மாமாக்கு ரோகிணி, மாமிக்கு ரோகிணி, ரோகிணி பொருந்து கல்யாணம் பண்ணி விட்டார்கள். இது ரிஷபத்துக்கு ரிஷபம் பொருந்தும். மீனராசியிலே உத்தரட்டாதி, இந்த பக்கம் ரேவதி, கடகராசியிலே புனர்பூசம் பூசம், அப்படி சொல்லக்கூடிய ராசியின் நட்சத்திரங்கள் ஒரே ராசியாதிபதியை கொண்டு உண்டால் பகை வராது, விட்டு கொடுத்து செல்வார்கள். சார் எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு மகர ராசிக்காரர் பெரிய சங்கடத்துல பிசினஸ்ல இருந்தார். அவருக்கு ஹோமம் பண்ணிட்டே இருக்கும்போது அவரு நட்புக்காரன் யாரும் பார்த்தீங்கன்னா ரிஷபாதிபதி. அந்த ரிஷபாதிபதிக்காரனும் அவனும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணி வளர்ச்சி அடைகிறான். இது ஒத்துமையான ராசிகள். பகை ராசிகள் என்னென்ன அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்கு பகைக்காரகன் சிம்மம், தனுர் ராசி, அடுத்தது கும்பம். இங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சிம்ம ராசிக்காரன் சூரிய பகவான் பகை. அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பகை. அங்கே தனுசுல இருக்கிற குரு பகவான் பகை. ஆனா இங்க பார்த்தேன்னா நட்புலயே 2 பேர் இருக்கா. இங்கே நட்புல மீனராசிக்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு நட்பாக இருக்கிறார். அதே தனுசுல அவர் தானே அதிபதி, அவர் ஏன் பகையானார்? கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பகை, ஆனால் இங்கே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு நட்புக்காரகன். இதுதாங்க சமதத்துவம். எல்லாருக்கும் 2 வீடு. சூரியனுக்கு மட்டும் ஒரு வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு, செவ்வாய்க்கு 2, சுக்கிரனுக்கு 2, புதனுக்கு 2, குருக்கு 2, சனிக்கு 2. இப்ப அந்த 2 வீடாக மாறுகிறது. ஆனா அதே ராசிக்காரன் குரு பகவான் தனுர் ராசி இந்த பகையா கொண்டு வச்சுட்டார் ரிஷபத்துக்கு. இந்த ரிஷப ராசிக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவான்? பேசிய பகையாளியை நட்பாக்கி கொள்வான். அவனுக்கு அவ்வளவு தாந்திரியம் உண்டு. முதல்ல பேச விட்டுட்டு பதில கடைசியில சொல்லுவான். சரி, இவர்களுக்கு பகையாளிகள் அதிகமாக இருக்குமா? ரிஷபத்திற்கு இருக்கும். உயர்குலத்தோரே இவன் உயர்ந்து போயிட்டே இருப்பான், இவனுக்கு பகை அதிகமாக வரும். சரி, இங்க பகையாளி இருக்கக்கூடிய சிம்ம ராசி, இங்கே இந்த சிம்ம ராசி ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ரிஷபத்தை.
அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்த சிம்மம் தனுசு கும்பம், தனுசு கும்பத்துக்குடையவன் நம்மளோட பகையாளியா இருந்தா கூட நட்பாக இருக்கிறான். அப்ப ஒரே ஒரு ஆள் தான் ரிஷபத்துக்கு பகை அதிகம், சிம்ம ராசிக்காரன். சார் அப்படின்னு நான் ஒருத்தன் கோவில்ல வந்து, மாமா நீங்க சொன்னாலே சிம்ம ராசி, என்னுடைய 2 பையனும் சிம்ம ராசி மாமா அப்படின்னு அவர் வந்து சொன்னார். இதுக்காக கவலைப்படாதீங்கோ, நான் ஒரு பெரிய மருந்து ஒண்ணு தரேன், அந்த மருந்தை நீங்க சொல்லுங்க போதும் அப்படின்னு. என்ன மாமான்னார். எல்லாமல்ல முருகப்பெருமான் வேலோடு வினை தீர்த்து வருவான், ஓடோடி விளையாடி வருவான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை ரிஷபராசிக்காரர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். காலையிலேயோ சாயந்தரமும் முருகான் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரன் மொத்த பகை. தனுசுல இருக்கிற குரு பகவானும் இங்கே கும்பத்தில் இருக்கிற சனி பகவானும் இந்த மகரம் மீனம் இங்கே நட்பாக மாறுகிறது. இந்த இடத்துல அதிபதிகள் தான் இங்க முக்கியம். அப்ப 2 பேர் கொஞ்சம் சமமா ஆயிடுவா, சனியும் குருவும். இந்த ரிஷபராசிக்கு ஒரே ஒரு காரன் சிம்ம ராசிக்காரன் சூரியன். சூரியன் முருகப்பெருமானுக்கு பரம பக்தன். அதனால இந்த ரிஷபராசி நேயர்கள் முருகப்பெருமானை வாயால சொல்லணும். கோவிலுக்குலாம் நான் போன்னு சொல்லல. காலையில இந்த எழுந்தோன்னே ஒன்னும் கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, இல்ல முருகனை பத்தி ஏதாவது காயத்ரி மந்திரமானு சொல்லுங்க, இல்ல ஓம் சம் சரவண பவாய நமஹா, ஓம் சண்முகா போற்றி, ஸ்கந்தா போற்றி, வேலா போற்றி, வடிவேலனே போற்றி போற்றி போற்றி. முருகப்பெருமானை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகன் உங்களுக்கு பகை கிரகங்களை உருவாக்க மாட்டார். சார் அவன் எந்த ஊர்ல இருந்தாலும் ஜெயிச்சிருவான் சார் ரிஷபராசிக்காரன். நீங்க இரும்பு பூட்டு போட்டு 4 பக்கமும் இரும்ப வந்து கேட்டு கிடையாது, நல்ல இரும்புல கதவெல்லாம் போட்டு காத்தே உள்ள பூராம அந்த ரிஷபராசிக்காரனை பூட்டி வச்சேன்னா அவனுக்குன்னு எங்கேயான ஒரு ஓட்ட கண்ணுக்கு தெரியும், வெளியில வந்துருவான். மகா பராக்கிரமானவன். அந்த மகா பராக்கிரமானுக்கு நட்புக்காரங்கள் யார் யார்? கன்னியா ராசிக்காரன் புதன் புத்தியை கொடுக்கிறான். 2வதாக மகர ராசிக்காரன் சிந்தனையில பெரிய தைரியத்தை கொடுக்கிறான் சனி பகவான். மீனராசி குரு பகவான் மைண்ட நல்லா வச்சுக்கிறார், தர்ம சிந்தனையை கொடுக்கிறார், சம்பாதிப்பான் உட்கார்ந்து. அடுத்ததாக ரிஷபராசிக்காரனுக்கு ரிஷபராசிக்காரனே உதவி செய்கிறான். யார்? சுக்கிரன். என்னைக்கு காசு இல்லாம இருக்க மாட்டான், ஒன்னும் வார்த்தையால பேசி சம்பாதிச்சிருவான். ஒரு சொற்பொழிவாட்டும் போது சொல்கிறார்கள், ஒரு கோவில சொற்பொழிவாட்டின்னு இருக்கேன், கேட்கிறான், மாமா இந்த பகை ராசிக்கு நட்பு ராசிகளுக்கெல்லாம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார்கள். அதுக்காக தான் நீங்க சொல்றது. இந்த ரிஷபராசிக்காரன் ரிஷபராசியே சுக்கிர பகவானே அவர்களுக்கு அதிபதி, அவரே பணத்தை கொடுக்கிறார். அடுத்தது கடகராசி. ஃபாரின் போவாங்க ரிஷபராசிக்காரன், கொண்டு சந்திரன் தள்ளுவான், எப்படியானு தள்ளிடுவான். அப்படியே பெரிய பராக்கிரமத்தை கொடுக்கக்கூடியவன் ரிஷபராசிக்காரன். அவருக்கு பகை ஒன்னே ஒண்ணு சிம்மம். சார் விருச்சிக ராசிலாம் வரவே இல்லையே, துலா ராசி வரலன்னா அவங்க எல்லாம் இதுல கிடையவே கிடையாது, இவாளுக்கு நட்புக்காரகன். சரி, இந்த துலா ராசி விருச்சிக ராசிலாம் இருக்கான என்ன அப்படின்னா உன்னை ஏமாத்திட்டு போயிடுவான். விருச்சிக ராசி ஏமாத்திடுவான், துலா ராசி சார் இந்த ராசியே வரல, பகையிலையும் வரல நட்புலையும் வரலன்னா உன்னை ஏமாத்தக்கூடிய ராசிகள், நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அவன்கிட்ட. விருச்சிக ராசி ரிஷப ராசி ஏமாற்றுவான், துலா ராசி கல்ல வரல விட்டு ஆட்டிட்டு போயிடுவான். ஆகையினால இந்த ரிஷபராசி நேயர்கள் எல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானை நினையுங்கள். உங்களை வேலை கோவிலுக்கு எல்லாம் போன்னு சொல்லவே இல்லை, பா முருகா அப்படின்னு கூப்பிடுங்க. கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய அருள் பெரிய அனுகிரகம் யாருக்கு இந்த இந்த கலியுகத்தில் அப்படின்னா கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு தான். பிரத்யட்சம் அவருக்கு. முருகப்பெருமான் நாவிலே வந்து உட்கார்ந்தார். என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு சொற்பொழிவுகள், எப்படி ஒரு கந்த புராணத்தை தலைகீழாக சொல்லுவார், ராமாயணத்தை தலைகீழாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு குரு யார்? எல்லாம் வல்ல எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான்.
இந்த ரிஷபராசிக்கு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகான் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 11 வாட்டியான்னு சொல்லுங்க, காலையிலும் சாயந்தரமும். நட்பு அதிகரிக்கும், பகையாளிகள் ஒன்று கூடுவார்கள், ஏமாற்றும் திறமை உள்ளவர்கள் உங்களை தொடமாட்டார்கள், உங்களிடம் பக்தி அதிகமாக வளரும், தர்ம சிந்தனை வளரும். ஆகவே ஆன்மீக அன்பர்களே, ரிஷபராசினியர்களே, உங்களுடைய பகை கிரகங்கள் நட்பு கிரகங்கள் உங்களுடன் ஒன்று கூடி எல்லாமல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான மங்கள காரியங்களையும் நடத்தி கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.